வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தில் வந்து 1000 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரும் சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கலை பற்றியும் இந்த படம் உண்மையிலேயே 1000 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அச்சீவ் பண்ணுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மாதிரி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூலி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து நம்மளோட சிவராஜ்குமார், உப்பண்ணா, அப்புறம் வந்து நம்ம அமீர் கான் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. நம்ம அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த படம் வந்து 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ்க்கான பொட்டன்ஷியல் எல்லாத்துலேயும் இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து பேன் இந்தியா அளவில் ஒரு கேஸ்டிங்கோடு வந்திருக்காங்க. அதனால் 1000 கோடிக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து வந்து சவாலாக இருக்கிறது வார் 2ன்ற ஒரு படம் தான். அந்த வார் 2 வந்து நம்மளோட ஹிருத்திக் ரோஷனும் அதே மாதிரி நம்மளோட ஜூனியர் என்டிஆர் அவர்களும் சேர்ந்து வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா அளவில் வந்து ஒரு ரிலீஸ் ஆக போகிற மூவி. குறிப்பாக வந்து அதாவது ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தினால என்னடா சிக்கல் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஐமேக்ஸில் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒய்ஆர்எஃப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப வந்து மல்டிப்ளெக்ஸர்ஸ் தான். மல்டிப்ளெக்ஸர்ஸில் எவ்வளோ ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து நம்ம கூலிக்கு கிடைக்குதோ அந்த கவுண்ட் வச்சு தான் இந்த படத்துக்கோட வசூலும் வந்து தீர்மானிக்கும். குறிப்பாக அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. அதாவது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 8 வாரம் வந்து ஓடிடி ரிலீஸ் இருக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடி ரிலீஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து ஐமேக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து வேர்ல்டு வைடாக வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 கண்டிஷனை வந்து மையமாக வச்சுருக்காங்க. நம்ம கூலி படம் இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் இப்போ வந்து வார 2க்கு வந்து அங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் அங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஹிந்தி படம். ஹிந்தி படத்துக்கு அங்கே வந்து மல்டிப்ளெக்ஸர் எப்பயுமே அவங்களோட லாங்குவேஜ்க்கான அந்த ப்ரியாரிட்டி தருவாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிற பிரகாரம் எல்லா மல்டிப்ளெக்ஸர்லேயும் நாங்கள் வந்து வார் 2 விடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து நம்ம கூலிக்கு வந்து ரொம்பவே டிசப்பாயிண்டான ஒரு சம்பவம். கண்டிப்பாக வந்து ஒரு 80-60 அந்த இல்லாட்டி 60-40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க சொல்கிறது பிரகாரம் 90-10 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்ததுன்னா நம்ம கூலியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரொம்பவே வந்து அடியாகும். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து அச்சீவ் பண்ணணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1000 கோடி அச்சீவ் பண்ணணுன்னா நம்ம நார்த்தோட பலம் கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே சவுத்தில் வந்து என்ன தான் வந்து பெரிய ஆக்டர்லாம் இருந்தாலும் நார்த்தோட அந்த கலெக்ஷனை வச்சு தான் இந்த படம் 1000 கோடி அடிக்குமா இல்லையான்னு கண்டிப்பாக தெரியும். எடுத்துக்காட்டாக நம்ம புஷ்பா 2வை பற்றி பார்த்தோன்னா, புஷ்பா 2 வந்து வேர்ல்டு வைடாக வந்து 1000 கோடி ப்ளஸ் கலெக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஹிந்தியில் அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக மாறிச்சு. குறிப்பாக மல்டி ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ணி பக்காவாக வந்து ப்ரொமோஷன் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த படம் 1000 கோடி அச்சீவ் பண்ணுச்சு. இந்த படத்துக்கு அதை வந்து நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வார் 2வோட ரிலீஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும். இது வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் அவர்கள் முழுக்க அவங்களோட ப்ரொமோஷனை மேற்கொண்டு அங்கே வந்து அவங்க முடிவை கேட்டால் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு நம்ம வாரிசு துணிவு வந்து கிளாஸ் அப்போ நம்மளோட வம்சி படிவல்லையும் அதே மாதிரி அந்த ப்ரொடியூசரான அவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து கேட்டு துணிவுக்கு வந்து இதோட வாரிசுக்கு வந்து அதிகமாக தாங்க 60-40 ரேஞ்சில் தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் 60-40 மாற்றினாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அங்கே நார்த்தில் போய் அவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு ஒரு 60-40 வாங்கினா இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி அச்சீவ் பண்ணும். குறிப்பாக இந்த படத்தோட வேர்ட் மவுத்துன்னு ஒன்று இருக்குது. வேர்ட் மவுத் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு வேளை பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா வார் 2வோட ஸ்க்ரீன் கவுண்டெல்லாம் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் வச்சு தான் இந்த படம் 1000 கோடி அச்சீவ் பண்ணும். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒரு சாலிடான ஒரு சிங்கிளாக இருக்குது, டீசெண்டான ஒரு சிங்கிளாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் அளவுக்கு அந்த பாட்டு இல்லை. ஆனால் இனிமேல் வரப்போகிறது எல்லாமே இந்த படத்தோட ஹைப்பை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த படம் வந்து 1000 கோடி அச்சீவ் பண்ணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோலிவுட்டில் ஃபஸ்ட்டு 1000 கோடி கூலி வந்து அச்சீவ் பண்ணுமா இல்லையா? இந்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.